ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை ரவை வச்சு ஒரு சூப்பரான கேசரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது கேசரி தாங்க, ஆனால் அல்வா மாதிரி வாயில் போட்டதையும் கரையும் நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம சர்க்கரைலாம் சேர்க்காம நாட்டு சர்க்கரை வச்சு தாங்க செய்கிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. கோதுமை ரவை நான் வந்து இதில் வந்து 1 கப்பு சேர்க்குறேங்க. இது வந்து ஒரு 150 கிராம் அளவு இருக்கும் இந்த கோதுமை ரவை. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த மாதிரி டம்ளரோ கப்போ கிண்ணமோ ஏதோ ஒரு அளவு எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. சின்ன ஸ்பூன் தான், இல்லை ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கோதுமை ரவை, நான் 1 கப்பு எடுத்துருக்கேங்க. அந்த 1 கப்பு கோதுமை ரவையை வந்து நம்ம இதில் சேர்த்திடலாம். சேர்த்து நம்ம நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா நமக்கு வந்து பொரிஞ்சு வரும், நமக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்ச மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜ் வந்ததையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து அதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு அதே குக்கரை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து 3 கப்பு வந்து தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1 கப்பு கோதுமை ரவைக்கு வந்து 3 கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா தண்ணி கொதி வரட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சது நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவை நம்ம அதில் சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 விசில் விடுங்க. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 1 கப்பு கோதுமை ரவைக்கு நான் வந்து 2 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இந்த 1 கப்பு ரவைக்கு வந்து 2 கப்பு வந்து ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் என்ன ஸ்வீட் நல்லா அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு 1/2 கப்பு சேர்த்திக்கலாம். ஆனால் இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ 5 விசில் வந்துருச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டிம் அடங்கினதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. அந்த கோதுமையும் வந்து நமக்கு வந்து குலைவாக வெந்திருக்கு. குலைவாக வெந்திருந்தால் தாங்க வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்படி உங்களுக்கு வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு சவுண்டு கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை உங்களுக்கு வெல்லம் விருப்பம்னா கூட நீங்கள் வெல்லம் கூட சேர்த்திக்கலாங்க. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்திக்கலாங்க. நெய்யெலாம் வந்து நம்ம விருப்பம் தாங்க, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்திக்கலாம். முந்திரி திராட்சையும் சேர்த்திக்கலாங்க. நான் இப்போ முந்திரி மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் திராட்சை சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி நமக்கு முந்திரி மட்டுமே கூட போதும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கேசரி ரெடியாக இருக்குங்க. நம்ம போட்டிருக்க நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம நெய்யை சேர்த்திக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதை வந்து சேர்த்திக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். நமக்கு ஆறுனது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கெட்டியாக வந்துடும். நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கோதுமை ரவை கேசரி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது என்ன கேசரியா அல்வாவா அந்த மாதிரி கேட்பாங்க. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.